अज्ञा- अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितमेन भूतले स्वयं रूपगदामाह्यं तदा देशपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरुं वैष्णवां च श्रीरूपं साग्रजतं सगणरघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादां सगणललिता श्रीविशाखान्वितां च हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते कोपे सकोभिः कान्त राधा कान्त नमोऽस्तुते सप्तकाञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अवसरेषु नित्यं बाहुत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्गाय देवगिरिं यत्र पातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नमो ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिधि नाम्ने नमो आचार्य पादाय निराय कृपपदायने गौरगतदामदाय नगरग्रामधारिणे नमो ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निरुशेष शून्यवादी वाचाद्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा। இன்னைக்கு காண்டம் ஒன்று, சாரி, காண்டம் 3, முதல் பாகம், அத்தியாயம் 3, பதம் 41. கரெக்டுங்களா? ஹரே கிருஷ்ணா. மலைய மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தண்டாத் பிரணாம்ஸ் மாதாஜி. தண்டாத் பிரணாம்ஸ் மாதாஜி. அத்தியாயம் 1 முடிஞ்சிருச்சு மாதாஜி. ரெண்டுக்கு வந்துட்டோம். ஓ சரி மாதாஜி. ஆமா, நீங்க படிச்சீங்க. ஆமா ஆமா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ அத்தியாயம் 2ல முதல் ஸ்லோகம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். ஓகே. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நினைவு. பதம் 1. இதி பாகவத பிருஷ்ட சத்ரா வார்த்தாம் பிரியாத்ரயாம் பிரதி வக்தும் ந சோத்தேஹ ஔத்கண்ட்யாத்மாதிதேஸ்வரஹ. ஹரே கிருஷ்ணா. படிங்க. மொழிபெயர்ப்பு பொருளுரை ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபாதுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு சுகதேவ கோஸ்வாமி கூறினார். சிறந்த பக்தரான உத்தவர் பிரியமுள்ளவரை ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய செய்தியை கூறும்படி விதரால் கேட்டுக்கொள்ளப்பட்ட பொழுது பகவானை நினைத்ததால் உண்டான பரிவாற்றமையால் உத்தவரால் உடனே பதில் கூற முடியவில்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்ப விதுரர் உத்தவர் கிட்ட பகவான் கிருஷ்ணரை பற்றி கேட்கிறாரு. அப்ப பகவான் கிருஷ்ணரை நினைத்த உடனே உத்தவருக்கு ரொம்ப அந்த பரவச நிலை வந்துடுறதுனால அந்த பிரிவாற்றல், விப்ரலம்ப பாவம், அந்த பிரிவாற்றல்னால அவருக்கு மனசுல ஒரு சோகம் உண்டாக்குது. அதனால அவரால் உடனே பதில் கூற முடியல. இப்ப யாராவது நம்மளை விட்டு பிரிஞ்சாங்கன்னா நம்மளுக்கு பேச்சே வராது. யாராவது கேட்கும் போது அவங்க நினைவு வர்றப்போ நம்மளுக்கு அந்த அழுகையா வரும். அது போல இங்க உத்தவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. பகவான் கிருஷ்ணரை விட்டு பிரிந்ததை நினைத்து ரொம்ப கவலைப்படுறாரு. பதம் 2. யபஞ்சஹாயனோ மாத்ரா பிரதார ஆச்சயா யாசிதஹ தன்மை சத்ரசயன் யஸ்ய சபர்யாம் பாலலீலையா. நான் படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. அவர் 5 வயது நிரம்பிய பாலகனாக இருந்த போதிலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தொண்டில் மிகவும் ஆழ்ந்து விட்டவராக இருந்ததால் காலை உணவுக்கு அவரது தாயாரால் அழைக்கப்பட்ட பொழுது அதை அவர் விரும்பவில்லை. பொருளுரை.
உத்தவர் பிறப்பிலிருந்தே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இயல்பான பக்தராக அல்லது முக்தியடைந்த ஆத்மாவாக நித்திய சித்தர் விளங்கினார். அவரது இளம் பிராயத்திலும் கூட அவரது இயற்கையான சுபாவத்தினால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தொண்டு செய்து வந்தார். அவர் கிருஷ்ணரின் உருவ பொம்மையுடன் விளையாடும் பொழுது கூட அவற்றுக்கு உடை அணிவித்து உணவளித்து வழிபட்டு சேவை செய்து வந்தார். இவ்வாறாக அவர் உன்னதமான தொண்டில் மனமாழ்ந்தவராக இருந்தார். இவை ஒரு நித்திய சித்தருக்குரிய அறிகுறிகளாகும். நித்தியமான முக்தி பெற்ற ஆத்மா ஒருவர் பகவானை ஒருபோதும் மறப்பதே இல்லை. பகவானுடன் நமக்குள்ள நித்திய உறவை விழிப்புறச் செய்வதற்காகவே மனித வாழ்வு உள்ளது. ஜீவராசிகளின் இந்த இயல்பான சுபாவத்தை விழிப்புறச் செய்வதற்காக தான் அனைத்து சமய விதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இவ்விழிப்புணர்ச்சி எவ்வளவு விரிவாக ஏற்படுத்தப்படுகிறதோ அவ்வளவு விரிவாக மனித வாழ்வின் நோக்கம் நிறைவேறும். நல்ல ஒரு பக்தரின் குடும்பத்தில் உள்ள குழந்தைக்கு பல வழிகளில் பகவானுக்கு தொண்டு செய்யும் வாய்ப்பு கிடைக்கிறது. பக்தி தொண்டில் முன்னேறியுள்ள ஆத்மாவிற்கு இத்தகைய ஒரு பக்தரின் குடும்பத்தில் பிறக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. இதை பகவத்கீதை 6.14 உறுதி செய்கிறது. சுசீனாம் ஸ்ரீமதாம் கேஹோ யோக பிராஸ்டோ பிஜாயத்தே. விழுந்த பக்தனுக்கு கூட நல்ல நிலையில் உள்ள ஒரு பிராமணனின் குடும்பத்தில் அல்லது வணிகரின் குடும்பத்தில் பிறக்கும் வாய்ப்பை பெறுகிறான். குறிப்பாக இத்தகைய குடும்பங்களில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வழிபாடு ஒழுங்காக நடைபெற்று வருவதால் ஒருவரது இறை உணர்வை விழிப்புறச் செய்வதற்கு நல்ல வாய்ப்பு கிட்டுகிறது. தந்தை செய்யும் வழிபாட்டு முறையை குழந்தையும் சுலபமாக கற்றுக்கொள்கிறான். பஞ்சராத்ரிஹி முறை பக்தி பூர்வமாக ஆலய வழிபாட்டில் மக்களுக்கு பயிற்சி அளிக்கிறது. இதனால் ஆன்மீக முன்னேற்றம் அடையாதவர்களும் கூட பகவானின் பக்தி தொண்டை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பை பெறுகின்றனர். சிறு வயதில் பரிச்சித் மகாராஜனுக்கு கூட கிருஷ்ணர் பொம்மைகளுடன் விளையாடுவது வழக்கம். இந்தியாவில் நல்ல குடும்பங்களில் உள்ள குழந்தைகளுக்கு கிருஷ்ணர், ராமர் போன்ற பகவானின் பொம்மைகளை விளையாடுவதற்காக கொடுக்கப்பட்டு வருகின்றன. அல்லது சில சமயங்களில் தேவர்களின் பொம்மைகள் கொடுக்கப்படுகின்றன. இதனால் பகவானுக்கு தொண்டு செய்யும் இயற்கையான மனப்பாங்கை அவர்கள் விருத்தி செய்து கொள்ள முடியும். பகவானின் கருணையினால் எமக்கு எமது பெற்றோர்களால் இதே வாய்ப்பு அளிக்கப்பட்டது. எமது ஆரம்ப வாழ்வு இக்கொள்கையை தான் அடிப்படையாக கொண்டிருந்தது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சில பிரபுபாதரோட பொருளுரையை நாம் படிச்சுட்டு இருக்கோம். இப்ப சில பிரபுபாதர் சொல்றாரு, ஆரம்ப காலத்துல சிறு வயதுல சில பிரபுபாதருக்கு விக்கிரகங்கள் கொடுக்கப்பட்டு ஆராதனை செய்ய வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அப்போ பெற்றோர்கள் தான் குழந்தைகளுக்கு முதல் குரு. ஏன்னா பெற்றோர் எப்படியோ அப்படித்தான் குழந்தைகள் வளருவாங்க. ஒரு சில வீடுகள்ல பெற்றோர்கள் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அவங்கள பாக்குற அந்த குழந்தைகளோட சுபாவம் என்ன ஆகும்னா ரொம்ப உக்கிரமா இருக்கும். ஏன்னா அவங்க அதை பார்த்துதான் வாழ்ந்தாங்க. அப்ப பெற்றோர்கள் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அது மாதிரிதான் குழந்தைகள் வளரும். இப்ப பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல போய் நல்ல பசங்களோட சேரு, நீ நல்ல ஹேபிட்ட கத்துக்கோ அப்படின்னு ஆரம்பத்துல இருந்தே. ஏன்னா அந்த சிறு வயதுல இளம் பருவங்கிறது ஒரு பிஞ்சுல மனசுல பதியாதது எப்பவுமே முதுமையில பதியாது. அப்ப அந்த இளம் ஒரு மரத்தோட இளம் அந்த தண்டுல ஆணி அடிச்சோம் அப்படின்னா சீக்கிரம் பதியும். அதே முத்தின மரத்துல அடிக்கிறப்ப ஆணி பதியாது. அது போல சின்ன வயசுல அவன் என்ன மனசுல ஏத்துறமோ அந்த குழந்தைக்கு அந்த பிஹேவியர் தான் பின்னாண்ட வரும். ஏன்னா ஒரு தோளுக்கு மேல வளர்ந்தப்ப அந்த பையன் திரும்பியே பார்க்க மாட்டான். ஆனா அது வரைக்கும் நீங்க விதைச்ச அந்த நல்ல எண்ணங்கள் அந்த குழந்தைக்கு வாழ்நாள் ஃபுல்லா உதவும். அப்ப குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு கலை. பெற்றோர் தான் அவங்களுக்கு முதல் குரு. அவங்க நடத்திய பார்த்துதான் பிள்ளைகள் அவங்களோட வாழ்க்கையை அமைச்சுக்குவாங்க. இப்ப இங்க உத்தவர் பிறப்பிலிருந்தே கிருஷ்ணரோட பக்தரா முக்தியடைந்த ஆத்மாவா நித்திய சித்தரா இருந்தார். ஏன்னா பகவான் கிருஷ்ணர் இங்க வரும்போது நித்திய சித்தர்கள் கூடவே வந்தாங்க அவருக்கு சேவை செய்ய. அப்ப நம்ம வசுக்கள்ல ஒருவர் தான் உத்தவர்னு பார்த்தோம். அப்போ உத்தவர் எப்பவுமே அவருடைய கிருஷ்ணர் அணிந்த ஆடைகளை அணிவார். எப்பொழுதும் அவருடைய சிந்தனையிலேயே இருப்பார். அதனால
அவர் வந்து எப்பவுமே பக்தி பூர்வமா இருந்தார். பகவத்கீதையில கூட நம்ம 6.14 நம்ம படிச்சோம். ஸ்ரீமதாம் சுசீனாம் ஸ்ரீமதாம் ஏஹே யோக பிராஸ்தோத் விஜாயதே விஜாயதே அப்படின்னு பார்த்தோம். அப்போ சிறு சேவை செய்தால் கூட பகவானுக்கு நேகாபி கிரமன் அஸ்தோஸ்தி பிரத்யவாயோ நான் வித்தியதே சொல்பம் அப்பியச தர்மத்திய திராயதோ மகதோ பயாத். அப்ப சிறு சேவை செய்தால் கூட அது வந்து பெரியதாக எடுத்துக்கொள்ளப்பட்டு பகவான் வந்து அடுத்த பிறவியில அவங்களுக்கு அந்தனர் குடும்பத்திலேயோ அல்லது செல்வந்தர் குடும்பத்திலேயோ பிறக்கும் வாய்ப்பை கொடுக்கின்றார். ஏன்னா நாமெல்லாம் இப்ப பக்தி செய்யறோம், முழுமை அடையாத நிலையிலும் கூட நாம மிக உயர்ந்த நிலையில அடுத்த பிறவியில பிறக்க முடியும். ஏன்னா மானிட பிறவி கிடைக்கிறதே அரிது. அதுலயும் வந்து தானமும் தவமும் செய்தல் அரிது, அதனினும் அரிது கல்வியும் ஞானமும் பெற்றல் அரிது. அப்ப நம்ம பிராமணர் குடும்பத்துல பிறக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன செய்வோம்னா அந்த பெற்றோர்கள் பிராமணர்களா இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு அந்த கிருஷ்ண வழிபாடு அப்படிங்கிறது ஆரம்பத்துல இருந்தே வந்துரும். இப்ப நாம எப்படி இருக்கிறோமோ தெரியாது, யாருக்கு பிறந்தாலும் தெரியாது. பிராமணர்களுக்கு பிறக்கலை என்றாலும் கூட சில பிரபுபாதரோட கருணையினால, குருவோட கருணையினால நம்மளுக்கு இந்த வாய்ப்பு, அரிய வாய்ப்பு, பாகவதம் கேட்கின்ற வாய்ப்பு, பகவத்கீதை படிக்கின்ற வாய்ப்பு, பக்தர்களுடைய சங்கம், இதெல்லாம் நம்மளுக்கு பகவான் அமைச்சு கொடுத்திருக்காரு. ஆனா எல்லாரும் என்ன நினைக்கிறோம், ஐயோ நாம இவ்வளவு நாள் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு தீவிரமாவும் செய்யறது கிடையாது. தீவிரமா செய்யறதுக்கு நம்மளுக்கு மாயை அடிக்கடி தொந்தரவு பண்ணுது. அப்ப இதுல கொஞ்சம் தோத்தனாலும் கூட நம்மளுக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. அடுத்த பிறவியில இன்னும் மேலதான் மேல மேல போயிட்டு இருக்க முடியும் பக்தியில. ஏன்னா பக்தி பாதை அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த ஜென்மத்துல எவ்வளவு கெயின் பண்றோமோ அதுல இருந்து மறுபடியும் தொடங்க ஆரம்பிக்கும். ஆனா நம்ம என்னதான் IAS IPS படிச்சாலும் ஜடக்கல்வியில எவ்வளவு பெரிய நிலையில இருந்தாலும் இல்ல, கோடி கோடியாக சொத்துக்கள் சேர்த்து வைத்திருந்தாலும் அதை இந்த பிறவி முடிஞ்சோன்னா அப்படியே போயிடும். மறுபடியும் ABCD தான் படிக்கணும், மறுபடியும் நம்ம தொடக்கத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஆனா பக்தி அப்படி கிடையாது. பக்தியில நீங்க ஒரு அண்டர் கிராஜுவேட் முடிச்சிருந்தீங்கன்னா அடுத்த பிறவியில அந்த ஞானம் உங்களுக்கு தன்னால வந்துடும் பிறக்கும் போதே. சில குழந்தைகள் எல்லாம் நீங்க பார்க்கலாம், சின்னதுல இருந்தே பக்தியில ஆர்வமா இருப்பாங்க. அவங்களுக்கு பகவத்கீதை பாகவதம் ஸ்லோகங்கள்லாம் சரளமா வரும். அப்போ பகவான் மேல ஈர்க்கப்பட்டவங்களா இருப்பாங்க. நாம சொல்லாமையே அவங்க வந்து நிறைய பக்தி பண்ணுவாங்க. இதுக்கு காரணம் போன பிறவியில விட்ட குறை தொட்ட குறைம்பாங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. சிலருக்கு அந்த நேச்சரா அப்படியே அமைஞ்சிரும். ஏன்னு கேட்டா அவங்க போன பிறவியில செய்த புண்ணியம், போன பிறவியில பண்ணின பக்தி அப்படியே இந்த பிறவியில தொடருது. அப்ப பெற்றோர்கள் வந்து அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைகள் விளையாடுறதுக்கு சிலா ரூபங்கள் விக்கிரகங்களை வாங்கி தருவாங்க. அப்ப அவங்க வந்து அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விக்கிரகங்களுக்கு நீர் ஊற்றுறது, அபிஷேகம் பண்றது, இந்த மாதிரி விளையாட்டுகள் விளையாடும் போது நேச்சுரலாவே அந்த பக்தி அவங்க உள்ளத்துல வேறு ஊனப்பட்டு அப்படியே பக்தி வளர்ந்துட்டே வரும். ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா டாய்ஸ் நிறைய ஒரு ரஜோகுணத்திலயும் தமோ குணத்திலயும் இருக்கிற மாதிரி வீடியோ கேம்ஸ், ரொம்ப ஒரு ரஜோகுணத்துல வந்து அவங்க துப்பாக்கியில சுட்டுக்கிற மாதிரி டிரைவிங் பண்றது, கார் டிரைவிங் பண்றது, இந்த மாதிரி நிறைய அடித்தடி சண்டைகள் போன்ற வீடியோ கேம்ஸ்களை குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க. அதன் மூலமா அந்த குழந்தைங்க வந்து மனசுலயே ஒரு தீவிரவாதிகளா வளர்றாங்க. எடுத்த உடனே கோபம் வருது, ஆக்ரோஷம் வருது, யாரையாவது பிடிச்சு அடிப்பாங்க, ரொம்ப கோவப்படுவாங்க, கத்தி பேசுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? பேரண்ட்ஸ் தான். ஏன்னா குழந்தைகள் நம்மளை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு ஏதோ ஒரு பொம்மையை வாங்கி கொடுத்துட்றாங்க. அந்த பொம்மையோட பின்புலம் என்ன அப்படின்னா அந்த பொம்மையோ இல்ல வீடியோ கேம்ஸோ அதனுடைய தாக்கம் எல்லாம் அந்த மனசுல அந்த குழந்தைக்கு அப்படியே ஊறிடுது. அப்புறம் வளர்ந்து அவன் பெரியவனாய் முரடனா இருக்கும்போது ரொம்ப ஃபீல் பண்றாங்க, ஐயோ இப்படி ஒரு குழந்தைய நாம வளர்த்துருக்கிறோமே அப்படின்னு. அந்த குழந்தையோட தப்பு கிடையாது, இது பேரண்ட்ஸோட தப்பு. ஆனா அந்த குழந்தைய பிளேம் பண்றாங்க. ஸோ குழந்தைகள் இருந்தே ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. அது லேட் ஆயிடுச்சு, ஒரு இதுக்கு வெளியே போயிட்டு பரவாயில்ல. அப்ப குழந்தைகளை வளர்க்கிற முறை வந்து ரொம்ப கவனமா வளர்க்கணும். அதாவது பக்தியை சின்னதுல இருந்தே ஊட்டி வளர்க்கணும். 5 விளையாதது 50 விளையாது. அப்போ 5 வயதுல அந்த பிஞ்சு மனசுல நாம கொடுக்கிற அந்த
ஃபுட்டு தான் நம்மளுக்கு பின்னாடி உதவும். அப்போ ஃபுட்டுங்கிறது உடம்புக்கு மட்டும் இல்ல, புத்திக்கும் கொடுக்கப்பட வேண்டும். அது நல்ல ஆரோக்கியமான ஃபுட்டா இருக்கணும். பகவானை பற்றிய சிந்தனைகளை ஊட்டி வளர்க்கணும் குழந்தைகளுக்கு. பதம் 3. சகதம் சேவையா தஸ்ய காலேன ஜரசம் கதஹ பிராசோவாதம் பிரதிப்ரூயாத் வர்து பாதாவ் அனுஸ்மரன். ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண. மாதாஜி. படிக்கிற மாதாஜி. படிங்க மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த பிரபுபாதாக்கு ஜெய். மொழிபெயர். இவ்வாறாக உத்தவர் சிறு வயதிலிருந்தே பகவானுக்கு தொடர்ந்து தொண்டு செய்து வந்தார். தொண்டு செய்யும் மனப்பான்மை முதுமையிலும் சிறிதும் தளரவில்லை. பகவானை பற்றிய செய்தி அவரிடம் கேட்கப்பட்ட உடனேயே அவரை பற்றிய அனைத்தையும் உடனே அவர் நினைவு கூர்ந்தார். பொருளுரை. பகவானுக்கு செய்யும் திவ்யமான தொண்டு பௌதீகமானது அல்ல. பக்தனின் தொண்டு செய்யும் மனப்பான்மை படிப்படியாக வளர்ச்சி அடைகிறதே தவிர ஒருபோதும் தளர்ச்சி அடைவது இல்லை. பொதுவாக முதுமையடைந்த ஒருவர் பௌதீக சேவையிலிருந்து ஓய்வு பெற அனுமதிக்கப்படுகிறார். ஆனால் உன்னதமான பகவத் தொண்டில் ஓய்வு பெறுவதற்கு சிறிதும் இடமில்லை. மாறாக வயது முதிர முதிர தொண்டு செய்யும் மனப்பான்மை அதிகரித்து கொண்டே போகிறது. பகவானின் உன்னதமான தொண்டில் சலிப்பே ஏற்படுவதில்லை என்பதால் அதில் ஓய்வு பெறுவதற்கும் இடமில்லை. தேகத்தால் பௌதீக சேவை செய்து களைப்படைந்த ஒரு மனிதன் ஓய்வு பெற அனுமதிக்கப்படுகிறான். ஆனால் உன்னத தொண்டில் களைப்பே ஏற்படுவது இல்லை. ஏனெனில் அது ஆன்மீக தொண்டாகும். உடல் மட்டத்தில் உள்ளதல்ல. உடல் மட்டத்திலுள்ள செயல் வயது முதிர்ச்சியினால் படிப்படியாக நலிவடைந்து விடுகிறது. ஆனால் ஆத்மா முதுமை அடைவதே இல்லை என்பதால் ஆன்மீக படித்தரத்திலுள்ள சேவைகள் களைப்பை ஏற்படுத்துவது இல்லை. உத்தவர் வயது முதிர்ந்தவராக இருந்தார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அவரது உற்சாகம் முதுமை அடைந்தது என்பது அதன் பொருள் அல்ல. சேவை செய்யும் அவரது மனப்பான்மை பக்குவமடைந்து உன்னதமான படித்தரத்தில் இருந்ததால் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி விதுரரால் கேள்வி கேட்கப்பட்டதும் தன் பகவானை பற்றிய சிந்தனை உடனேயே அவருக்கு வந்துவிட்டதால் தமது முதுமையை அவர் முற்றிலும் மறந்து போனார். இதுவே பகவானுக்கு தூய பக்தி தொண்டு செய்வதற்குரிய அடையாளம் ஆகும். இது தம் தாயான தேவகுதிக்கு பகவான் கபிலரால் அளிக்கப்பட்ட உபதேசங்களில் பிறகு விவரிக்கப்படும். லட்சணம் பக்தி யோகஸ்ய. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. லட்சணம் பக்தி யோகஸ்ய. எக்ஸ்கியூஸ் மீ மாதாஜி, எந்த பதம் மாதாஜி? அத்தியாயம் அத்தியாயம் 2 மாதாஜி. 3.1 அத்தியாயம் ஸ்லோகம் 3. ரெண்டாவது அத்தியாயத்துல 3வது ஸ்லோகம். ஓகே. அப்ப நெவர் ஃபர்கெட் கிருஷ்ணா, ஆல்வேஸ் திங்க் ஆஃப் கிருஷ்ணா. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. எப்பவும் பகவானை நினைக்க கூடாது, எப்போதும் பகவானை மறக்க கூடாது, எப்பொழுதும் அவரை பற்றி நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆல்வேஸ் திங்க் ஆஃப் கிருஷ்ணா. இதுதான் நம்மளுக்கு என்றும் இளமையை மீட்டு கொடுக்கும். இளமை அப்படிங்கிறது என்னன்னா, உடல் தளர்வடையும் போது நம்ம முதுமை அடைகின்றோம். முதுமை அப்படிங்கிறது இந்த இயற்கையோட சட்டம். ஆனா ஆத்மாவுக்கு என்றும் முதுமையே கிடையாது. ஆத்மா என்றும் அழிவடையாதது. ஆத்மா என்றும் ஆனந்தமயமானது. சத்து சித்து ஆனந்தம் நிறைந்தது. அப்ப ஆத்மாவுக்கு கிடைக்கிற ஃபுட் என்ன? பகவானை பற்றிய நாமம், ரூபம், குணம், லீலை, புகழ் எல்லாம் தான் ஆத்மாவுக்கு கிடைக்கக்கூடியது. அப்ப அந்த ஆத்மாவானது உற்சாகம் அடையும் போது உடல் பற்றிய எண்ணங்கள் நமக்கு கீழே போயிருது. ஆனா ஆத்மாவை பற்றிய நினைவில்லாத போது உடல் பற்றிய எண்ணம் மேலோங்கி நிக்குது. ஆனா உடல் பற்றிய எண்ணங்களால நாம் எப்பொழுதும் துன்புறுகின்றோம். ஆனா ஆத்ம ஆனந்தத்துல நிலைக்கும் போது நம்மளுக்கு என்றும் இளமையுடன் இருக்கிற அந்த ஃபீலிங் எப்பவுமே இருக்கும். அப்போ உத்தவர் அந்த மாதிரி தான். உத்தவருக்கு வயதாச்சு. தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவனம் ஜரா ததா தேகாந்திர பிராப்தி தீரஸ்தத்ரண முக்கியதி. அப்ப இந்த உடல் பெற்றவர்கள் உடலானது ஜீவா, அந்த ஆத்மா உள்ள இருந்தாலும் அந்த உடலானது சிறு வயது, குழந்தை பருவத்திலிருந்து இளமை பருவம், அப்புறம் முதுமை பருவம். முதுமை பருவம் வரும்போது ரொம்ப துன்பம் அடைகிறோம். ஏன்னா உடல்ல சின்னதுல இருந்தே பல நோய்கள் நம்மளை தாக்கிட்டே இருக்கு. தலைவலி வராதவங்க யாரும் கிடையாது, காய்ச்சல் வரவங்க யாரும் கிடையாது. அப்போ உடம்புக்கு எதிர்ப்பு நோய், எதிர்ப்பு சக்தி
கொடுக்கறதுக்காக நிறைய இன்ஜெக்ஷன் பண்றோம். அதுலயே நம்மளுக்கு காய்ச்சல் வருது. அப்ப வயசாக வயசாக கண் பார்வை மங்குது, காது கேட்கறது கம்மியாகுது, நரம்பு தளர்ச்சி ஏற்படுகின்றது, மூட்டு வலி வருது, முதுகெல்லாம் வளைஞ்சிருது, எத்தனையோ குறைபாடுகள் இந்த உடல்ல. அப்ப அதனால நாம வருத்தம் அடைகிறோம், மன தளர்ச்சி அடைகிறோம், ரொம்ப துன்பப்படுறோம். அப்ப குழந்தை பருவத்துல எப்படி நாம யூரின் மோஷன் எல்லாம் போனோமோ அது மாதிரி வயதான அப்புறம் நாம பெட்லயே போக ஆரம்பிச்சிடுறோம். அதனால நம்மளை பார்த்தா எரிச்சல் வருது பலருக்கு. இப்படி பல துன்பங்களை நாம இந்த உடலால் அனுபவிக்கிறோம். அப்ப உடல் பெற்ற ஆத்மா இந்த உடலாலேயே பல கஷ்டங்களை அனுபவிக்குது. ஏன்னா தான் உடல் அப்படிங்கிற எண்ணத்திலேயே நம்ம மூழ்கி இருக்கிறோம். நாம நிச்சயமா உடல் கிடையாது. ஏன்னா இந்த உடல் அழிவுக்குரியது. அழிவில்லாத அந்த ஆத்மாவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் தர்றதே இல்லை. ஆனா அந்த அழியாத ஆத்மா எதுக்காக இயங்குதுன்னா ஏன்னா அதனோட நேச்சர், இயற்கையான சுபாவம் என்ன? அந்த ஆத்மா பகவானுடைய சேவகன், அதுக்காகத்தான் இயங்குது. ஆனா அதை நாம மறந்துட்டு அந்த ஆத்மாவுக்கு எந்த ஒரு ஃபீடும் பண்றது இல்ல, உணவு கொடுக்கறது இல்ல. ஆனா அந்த ஆத்மா பகவானை பற்றி கேட்கும் போது ரொம்ப ஆனந்தம் அடையுது. அதைத்தான் இந்த உத்தவர் அனுபவிக்கிறார். உடலால் எப்பவுமே உடலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் போது அது நம்மளுக்கு துன்பம் தான் தருது, எப்பவுமே ஆனந்தம் கிடையாது. ஆனா ஆத்மாவுக்கு நாம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் போது அது என்னைக்கும் இளமையா இருக்கு. அப்போ உடல் பற்றிய சிந்தனைகள் கூட நம்மளுக்கு போயிருது. ஏன்னா உடல் பற்றிய சிந்தனையில் இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே துக்கம்தான். ஸோ ஆத்மா ஆனந்தத்துல திளைத்திருப்பவங்க பாருங்க, அந்த உடல் பற்றிய எண்ணமே கிடையாது. நிறைய கோவில்கள்ல நாம உடல் பற்றிய எண்ணம் இல்லாத அந்த சன்னியாசிகள் எல்லாம் பார்த்திருப்போம். நிறைய சாமியார்களை பார்த்திருப்போம். அழுக்கு படிஞ்சிருப்பாங்க, ஆனா ஆனந்தமா இருப்பாங்க. அவங்களுக்கு நான் சோச்சதி நான் காங்ஷதி, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, கவலையும் இல்லை. ஏன்னா உடலுக்கு தேவைகளையே அவங்க கவனிக்கிறது கிடையாது. எப்பவும் அவங்க ஒரு மெய்மறந்த ஆனந்தத்துல இருப்பாங்க. கோடீஸ்வரர்கள் கூட அந்த நிலையில இருப்பாங்க. கோடி கோடியா பணம் இருக்கிறவங்களாம் அதையெல்லாம் ஒரு பக்தியில ஒதுக்கிட்டு நேத்தின்னு ஒதுக்கிட்டு தங்களை உடல் பற்றிய எண்ணம் இல்லாம வெறும் ஒரு கோவனை மட்டும் கட்டி இருப்பாங்க, குப்பையில படுத்திருப்பாங்க, ரொம்ப அழுக்கா இருப்பாங்க. ஆனா பார்த்தா பெரிய கோடீஸ்வரரா இருந்திருப்பாரு. ஆனா அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி சந்நியாசம் எடுத்தவர் ஆனந்தமா படுத்திருப்பார் ஒரு குப்பமேட்ல. ஆனா கோடி கோடியா இருக்கிறவங்க ஃபுல்லா மனசுல ஃபுல்லா கவலை, படுத்திருக்கிறது தான் பஞ்சு மெத்தை, ஆனா மனமெல்லாம் தவிச்சிட்டு இருக்கு பிச்சைக்காரனை போல. அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, என்னைக்குமே ஏக்கம் ஏக்கம் ஏக்கம், கவலை, பயம், எல்லா ஃபீலிங் அவங்ககிட்ட இருக்கு. அப்ப இங்க உத்தவர் ரொம்ப முதுமை அடைந்திருந்தார் அப்படின்னாலும் அவர் சேவையில என்னைக்குமே இளமையாக இருந்தார். அதாவது ஆன்மீகம் பௌதிகம் அப்படிங்கிறது ரெண்டும் எதிர்மறை. இது அந்த அந்த கோடு அந்த லாஸ்ட் இருக்கும், இது இந்த லாஸ்ட் இருக்கும், அந்த எட்ஜ்ல இருக்கும். அப்ப இங்க ஆன்மீகத்தில் திளைப்பவர்கள் எப்பொழுதும் ஆனந்தத்துல இருப்பாங்க. ஆனா பௌதிகத்தில் இருப்பவங்க எப்பவுமே துக்கத்துல இருப்பாங்க. ஏன்னா அறியாமையினால சில சமயம் அவர்கள் மகிழ்ச்சி என்று எண்ணுவது கூட ஒரு சோப்புல சோப்பு பவுடர்ல போட்ட ஒரு குமிழ் மாதிரி, அது டக்குன்னு மறைஞ்சிரும், தண்ணீர்ல வர்ற குமிழ் மாதிரி. ஏன்னா நிலை இல்லாதது இந்த பௌதிக ஆனந்தம். ஆனா ஆன்மீக ஆனந்தம் என்றும் நிலைத்திருப்பது, அதுதான் உண்மையான ஆனந்தம். அடுத்தது பதம் 4. சமுகூர்த்தம் ஆபூதுஷ்ணிம் கிருஷ்ணாங்காரி சுதயா புருஷம் தீவிரேன பக்தி யோகேன நிமக்ன சாது நிர்வృத்தஹ. ஹரே கிருஷ்ணா. கொஞ்சம் தள்ளி வந்து படிங்க, கொஞ்சம் தள்ளி வந்து படிங்க. கர 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 கரன்னு வருது. ஹரே கிருஷ்ணா. வேற யாராவது படிங்க மாதாஜி. படிங்க. பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபாத குருதேவ் கி ஜெய்.
ஒரு கணம் அவர் தேக அசைவின்றி மௌனமாக இருந்தார். பக்தி பரவசத்தினால் பகவானின் தாமரை பாதங்களை சிந்திப்பதெனும் அமுத வெள்ளத்தில் அவர் ஆழ்ந்து விட்டவரானார். மேலும் அந்நிலையில் அவர் இன்னும் ஆழ்ந்து செல்வது போல் காணப்பட்டார். பொருளுரை: கிருஷ்ணரை பற்றி விதுரர் கேள்வி கேட்டதும் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து விழித்தெழுந்தவர் போல் காணப்பட்ட உத்தவர் பகவானின் பத்ம பாதங்களை மறந்ததற்காக வருத்தப்படுவது போல் தெரிந்தது. இவ்வாறாக பகவானின் தாமரை பாதங்களை மீண்டும் நினைவுகூர்ந்த அவர் தாம் பகவானுக்கு செய்த உன்னத அன்பு தொண்டுகளையும் நினைவு கூர்ந்தார். இதனால் பகவானின் முன்னிலையில் அவர் பெற்று வந்த அதே பரவச நிலையை இப்பொழுதும் பெற்றார். பகவான் பரமபுருஷர் என்பதால் அவரை நினைப்பதற்கும் அவர் முன் இருப்பதற்கும் எவ்வித வேறுபாடும் இல்லை. இவ்வாறாக உத்தவர் கணநேரம் முற்றிலும் மௌனமானார். ஆனால் பிறகு பரவச நிலையில் இன்னும் ஆழ்ந்து செல்வது போல் காணப்பட்டார். மிகவும் முன்னேற்றமடைந்த பகவத் பக்தர்களால் பரவச உணர்ச்சிகள் வெளிப்படுத்தப்படுகின்றன. உடலில் ஏற்படக்கூடிய 8 வகையான பரவச நிலைகள் உள்ளன. அவை கண்ணீர், உடல் நடுக்கம், வியர்வை, அமைதியின்மை, பதைவதைப்பு, தொண்டை அடைத்துக் கொள்ளுதல் முதலானவை ஆகும். இவை அனைத்தும் உத்தவரால் விதுரரின் முன்னிலையில் வெளிப்படுத்தப்பட்டன. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்ப இங்க வந்து விதுரர் கேள்வி கேட்டோன்னே உத்தவர் மிகவும் ஆழ்ந்த நிலையில பகவானை பற்றிய சிந்தனையில, ஏன்னா அவர் இளமையில் இருந்தே சிறு வயதிலிருந்தே பகவான் கிருஷ்ணரை விட்டு பிரிந்தது கிடையாது. அவருடைய ஆடைகளை நகைகளை அணிந்து கொண்டவர், எப்பொழுதும் அவருடைய அன்பு பரிமாற்றத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர். இப்படி ஒரு தூய்மையானவற்றில் தூய்மையானவரான பகவானின் அந்த சகவாசம், சத் சங்கம் அவருக்கு கிடைச்சது. சோ யாராலையும் அதை வந்து ஒரு சாதாரண மனிதர்களை பிரிந்தாலே நம்ம எவ்வளவு கவலைப்படுறோம். அப்ப பகவான் தூய்மையானவற்றில் தூய்மையான இந்த பகவானை பிரிந்த அந்த உத்தவரோட நிலை நினைச்சு பாருங்க. அப்போ அவர் வந்து ரொம்ப ஆழ்ந்த பகவானை பற்றிய சிந்தனையில மூழ்கி போயிடுறார். அந்த மூழ்கி போனதுனால அவருக்கு அந்த பரவச நிலை வருது. பரவச நிலைகளோட அறிகுறி என்னன்னா, கண்களில் தானாக கண்ணீர் வடிவது, உடல்ல நடுக்கம், வியர்வை, அமைதியின்மை, பதைப்பு, தொண்டை அடைக்கிறது. இப்போ நம்ம ஒருத்தர் பத்தி கேட்கும் போது அவங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறோம், ஆனா அவங்க பிரிஞ்சுட்டாங்க, நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. உடனே அவங்கள பற்றி பேசும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா தொண்டை அடைச்சுக்கும், பேச முடியாம. ஏன்னா அழுகையும் வரும். பல நிலைகள், இந்த மாதிரி பரவச நிலைகள் அவருக்கு ஏற்படுது. பரவச நிலையில தன்னை மறந்து எப்படி பகவானை பற்றி நினைக்கும் போது பக்தர்கள் ஆடுவது, பாடுவது, மெய்சிலிருப்பது, மயிர்கால்கள் குத்திட்டு நிற்பது, கண்களில் நீர் வழிவது, மயக்கமுற்று உழுவது. ஆனா இதெல்லாம் போலியா பலர் பண்றாங்க. இந்த நவீன காலத்துல எங்களுக்கும் பாருங்க பக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி போலியான ஆசாமிகள் இதை வந்து தூய பக்தர்களை இமிட்டேட் பண்றவங்க. அப்படி இமிட்டேட் பண்றவங்க வந்து உண்மையான பக்தர்கள் கிடையாது. ஏன்னா இந்த பரவச நிலைங்கிறது மிக உயர்ந்த நிலை, பிரேமை நிலை. இந்த பிரேமை நிலை வந்து தூய பக்தர்களுக்கு மட்டும்தான் வரும். நாமெல்லாம் இப்ப சேன் பண்றோம், யாருக்காவது கண்ணுல நீர் வழிஞ்சிட்டே இருக்கா சேன் பண்றப்போ? ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு 16 மாலைகள் சேன் பண்றோம். யாருக்காவது கண்ணுல தன்னை போல நீர் வழியுதுங்க அப்படின்னு நாம யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. நம்மளாம் பரவச நிலையில அப்படியே மயங்கி போறோமா? கிடையாது. ஆனா அந்த நிலைகள் வரும்போதுதான் உண்மையான பக்தி மேலோங்குகின்றது. அடுத்தது 15. புலகோத்பின்ன சர்வாங்கோ முஞ்சமிலத்ருகாச்ச பூர்ணாதோ வசிதஸ்தேன ஸ்நேக பிரசர சம்ப்ளுதஹ. ஹரே மாதாஜி. படிங்க மாதாஜி. பிரணம்ஸ் மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருள் விளங்கியவர் தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபாதைக்கு ஜெய். பூரண பரவசத்தினால் உத்தவரின் உடலில் எல்லா உன்னத மாற்றங்களும் ஏற்பட்டு இருந்ததையும், பிரிவாற்றமையால் அவரது கண்களிலிருந்து உருண்டோடிய கண்ணீரை அவர் துடைக்க முயன்றதையும் விதுரர் கண்டார். இவ்வாறாக பகவானின் ஆழ்ந்த அன்பில் உத்தவர் முற்றிலும் ஒன்றி போயிருந்ததை விதுரரால் புரிந்து கொள்ள முடிந்தது. பொருளுரை: பக்தி தொண்டின் மிக உயர்ந்த நிலையிலுள்ள அறிகுறிகளை கண்ட விதுரர் அது உத்தவருடைய பகவத் பிரேமையின் பூரணத்துவ நிலை என்பதை உறுதி செய்து கொண்டார். பரவசமான உடல் மாற்றங்கள் ஆன்மீக படித்தரத்திலிருந்து தோன்றுபவை ஆகும். அவை பயிற்சியினால் செயற்கையான முறையில் வெளிப்படுத்தப்படுபவை அல்ல. பக்தி தொண்டின் முன்னேற்றத்தில் 3 நிலைகள் உள்ளன. சாஸ்திர விதிகளுக்கேற்ப கட்டுப்பாட்டு விதிகளை பின்பற்றுவது முதல் நிலையாகும்.
உறுதியான பக்தி தொண்டை பற்றிய உணர்வையும் ஒருமையையும் பெறுவது இரண்டாவது நிலையாகும். பரவச நிலையினால் உடலில் உண்டாகும் உன்னத மாற்றங்கள் மூன்றாவது நிலையாகும். கேட்டல், பாடுதல், நினைவு கூறுதல் முதலான 9 வகையான பக்தி தொண்டு நிலைகள் உள்ளன. பகவானின் பெருமைகளையும் லீலைகளையும் தினமும் கேட்கும் மாணவனின் இதயத்தில் உள்ள அழுக்குகள் வெளியேற துவங்குகின்றன. ஒருவர் எவ்வளவு அதிகமாக இந்த அழுக்குகளை போக்கிக் கொள்கிறாரோ அவ்வளவு அதிகமாக ஒரு பக்தி தொண்டு நிலை பெறுகிறார். பக்தி தொண்டில் உள்ள முன்னேற்றம், சமநிலை, உறுதியான நம்பிக்கை, சுவை, தன்னுணர்வு மற்றும் ஒன்றிப்போன நிலை என ஒன்றன்பின் ஒன்றாக தொடர்ந்து வருகின்றன. படிப்படியாக வளர்ந்து வரும் இந்நிலைகள் மிக உயர்ந்த நிலையான கிருஷ்ண பிரேமை என்ற நிலைக்கு வளர்ச்சி அடைகிறது. மிக உயர்ந்த நிலையில் இன்னும் அதிகமாக அறிகுறிகள் காணப்படுகின்றன. அவை பாசம், கோபம் மற்றும் பற்று என்பனவாகும். இது மேலும் படிப்படியாக வளர்ச்சியடைந்து மகா பாவ நிலையை அடைகிறது. பொதுவாக ஜீவராசிகளால் இந்நிலையை அடைவது சாத்தியமல்ல. பகவத் பிரேமையின் சொருவமாக விளங்கிய பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு இப்பரவச நிலைகளை எல்லாம் வெளிப்படுத்தினார். பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் தலைமை சீடரான ஸ்ரீல ரூப கோஸ்வாமியால் இயற்றப்பட்ட பக்தி ரசாமிருத சிந்து என்ற நூலில் உத்தவரை போன்ற தூய பக்தர்களால் காட்டப்படும் உன்னதமான இந்த அறிகுறிகள் எல்லாம் முறையாக விவரிக்கப்பட்டுள்ளன. பக்தி ரசாமிருத சிந்து, பக்தி ரசாமிர்தம் என்ற நூலுக்கு நாம் ஒரு விளக்க உரையை எழுதியிருக்கிறோம். பக்தி தொண்டின் நுணுக்கமான விவரங்களை அறிய இந்நூலை ஒருவர் படிக்கலாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி, நீங்க வந்து சொல்லுங்க மாதாஜி. எத்தனாவது இது மாதாஜி? இரண்டாவது அத்தியாயத்துல மூணாவது காண்டம் தானே? மூணாவது காண்டம் முதல் பாகம் அத்தியாயம் 2 பதம் 5. ஓகே. நீங்க வந்து இங்க விதுரர் வந்து பிரேமை நிலையின் பூர்ணத்துவத்தை அடைந்தவர். இப்ப பிரேமை என்பது கடைசி நிலை. பிரேமை நிலை அப்படிங்கிறது ருச்சி, ஆசக்தி, பிரேமா அப்படின்னு சொல்லி அந்த பிரேமை நிலை, பகவானை நம்மையும் பிரிக்க முடியாத நிலை. எதற்காக இந்த உயிர்வாளிகள் ஏங்குகின்றதோ அந்த நிலையை போய் அடைஞ்ச உடனே அந்த பக்தி லதா பீஜா வளர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த விதை வளர்ந்து அந்த செடியாகி மரமாகி அத படர்ந்து அந்த கொடியானது, பக்தி கொடியானது படர்ந்து பகவானின் தாமரை பாதங்களை பல லோகங்களை தாண்டி அந்த கோலோக பிருந்தாவனத்துல பகவானின் பாதத்தை சுற்றி அந்த கொடி வந்து தன்னை சுத்திக்குது. இப்ப பகவானோட பாத கமலங்கள்ல எப்போ சரணடைந்ததோ அந்த கொடி வந்து அதுக்கப்புறம் அந்த பாதங்களை விட்டு அகலவே அகலாது. ஏன்னா பகவானின் பாதங்கள் அவ்வளவு இனிமையானது, தூய்மையானது. மனதிற்கு அதுதான் ஏக்கம். அந்த மனசு வந்து ஃபுல்லா பகவானை சேவிச்சு பகவானோட திருப்பாதங்கள் அடைஞ்ச உடனே அது பூர்ணத்துவ நிலை. ஏன்னா நாம எல்லாம் இப்ப பரிபூர்ண நிலை கிடையாது. ஆனா அந்த பரிபூர்ண நிலை அடைந்த உடனே பகவானின் பாதத்தை விட்டு யாரும் எந்த உயிர் வாழியும் ஜீவராசியும் பிரிய விரும்புறதே கிடையாது. ஏன்னா அதுதான் இருக்கிறதுலயே மிக உயர்ந்த இடம். அந்த தாமரை பாதங்களை விட்டு யாராலையும் அகலவே முடியாது. அவ்வளவு பேரின்பம். இங்கெல்லாம் நாம இன்பம்னு நினைக்கிறதெல்லாம் ஒரு காசுக்கு ஆகாது. இன்பமே கிடையாது, அதெல்லாம் துன்பம்தான். எப்படி ஒரு ஜிஎஸ்டி நம்மளுக்கு கொடுக்குறாங்க, மறைமுக ஜிஎஸ்டி. இன்பம்னு நினைச்சு ஒரு பொருளை வாங்குவோம். ஆனா அந்த பொருளை நாம வாங்குறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்படுறோம். அப்ப அதுல என்ன இன்பம் இருக்கு? ஆக்சுவலா நம்ம துன்பப்பட்டு அந்த பொருளை வாங்குறோம். ஆனா அந்த பொருளோட தன்மை நம்மளுக்கு இனிமை கொடுக்கறது கிடையாது. ஒரு 2 நாள் அந்த மாயின் தோற்றத்துல அது இனிமை கொடுக்கற மாதிரி இருக்கும். அப்புறம் மறுபடியும் அது சலிச்சு போகும். அப்புறம் வேறொரு பொருளை தேடுவோம். இப்படியே நம்ம வாழ்க்கை போயிருச்சு. ஆனா பகவானோட பாதங்கள் என்றும் சலிப்படையாதது. ஏன்னா அதுதான் இயற்கை. நம்மளோட அங்கம், நாமெல்லாம் அங்கம், பகவானுடைய அங்கம். பகவான்கிட்ட போய் சேர்ந்த உடனே அந்த அங்கத்துக்கு என்னாகும்? அந்த புத்துணர்ச்சி கிடைக்கும். அப்ப அந்த பிரேமை நிலையை அவர் அடைஞ்சிருக்கிறார். அப்ப பக்தி தொண்டின் நிலை வந்து 3 நிலையா சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு வைதி பக்தி. வைதி பக்தி அப்படிங்கிறது விதிமுறைகளை பின்பற்றுவது. இப்பெல்லாம் நாம பகவானை மறந்து பல கோடி வருடங்கள் ஆயிடுச்சு. அப்ப பகவானை திரும்ப ஞாபகப்படுத்துறதுக்காக குரு நம்மளுக்கு என்ன சொல்றார்? நீ வந்து 16 மாலைகள் ஜெபம் செய், நீ மங்கள ஆரத்தி பண்ணு, கோயிலுக்கு போ, விக்கிரக வழிபாடு பண்ணு, சகுன வழிபாடு பண்ணு, பகவானை வந்து 5 நிலைகள்ல வழிபடலாம். உனக்கு எது பிடிச்சதோ அந்த நிலையில வழிபடு. பகவானுக்கு சேவை செய்வதற்காக கோயில் ஆலயங்களை சுத்தம் பண்ணு.
அப்போ கோயில் ஆலயங்கள்ல இருக்கிற விக்கிரகங்களுக்கு ஆடைகள் தயாரிக்கலாம், இல்ல பிரசாதம் தயாரிக்கும் பணியில ஈடுபடலாம், இல்ல மார்க்கெட்டுக்கு போய் காய்கறிகள் வாங்கி கொடுக்கலாம், இல்ல உன்னோட சம்பாத்தியத்துல ஒரு பகுதியை பகவானுக்கு கொடுத்து சேவை செய். இப்படி பலவிதமான கட்டளைகளை நம்மளுக்கு குரு தர்றார். அதன் மூலமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பகவானை நோக்கி முன்னேறி நம்மளுடைய உணர்வை சுத்தப்படுத்தி நாமம் ஜெபிப்பதனால நாம பகவானை நெருங்க முடியுது. அப்ப குரு நம்மளுக்கு வழிகாட்டுறார். ஏன்னா நாமெல்லாம் உறங்கும் நிலையில இருக்கிறோம். உறங்குகின்ற ஆத்மாக்களை எழுப்பி விடுறார். உன்னோட நிலை இது கிடையாது, நீ இருக்க வேண்டிய இடம் இது கிடையாது, உன்னுடைய இடம் ஆனந்தமான இடம், உன்னுடைய லோகம் ஆனந்தமானது, உன்னுடைய சொரூபம் ரொம்ப மேன்மையானது. நீ ஏன் இந்த உடல்ல சிக்கி அழிய போகின்ற உடல்ல சிக்கி நீ இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி குரு வைதி பக்தி முறையை நம்மளுக்கு கொடுக்கிறார். அதன் மூலமா முன்னேறிய ஆத்மாக்கள் ராகானுக பக்தி நிலையை அடையிறாங்க. இதுக்கு இடையில நாம அந்த பிரேமை நிலை அப்படிங்கிற அந்த உணர்வையும் ஒருமையையும் பெறுவது 2வது நிலை பிரேமை. அந்த பிரேமை நிலை அடைஞ்சதுக்கு அப்புறம் நாம ராகானுக பக்தியில அந்த உன்னத மாற்றங்களான 3வது நிலை வருது. அப்ப 3வது நிலையில நம்ம மகாபாவ நிலை, அந்த 2வது நிலையிலிருந்து பாசம், கோபம், பற்று இதெல்லாம் பகவான் மேல பாசம் ஏற்படுறப்ப எப்படி இந்த கோபிகள் சில சமயம் திட்டுவாங்க, சில சமயம் பாசத்துல அதிகமா பிதற்றுவாங்க. பகவான் மேல பற்று, நிஷ்டா, அந்த பற்று ஏற்படுது. இப்படி அது மகாபாவ நிலையை அடையுது. அப்ப பகவான் மேல வைக்கின்ற அந்த உன்னத அன்பு உறவானது 5 விதங்கள்ல சாந்த ரசம், சக்கிய ரசம், வாத்சல்ய ரசம், மாதுரிய ரசம், இப்படி 5 விதங்கள்ல வெளிப்படுது. அது மகாபாவ நிலையை அடையும் போது அப்போ பகவத் பிரேமையின் சொரூபமாக நாம மாறிடுறோம். அப்படித்தான் சைத்தன்ய மகாபிரபு பகவத் பிரேமையின் சொரூபமா இங்க பரவச நிலையெல்லாம் வெளிப்படுத்தினார். அப்ப சில ரூப கோஸ்வாமி, நம்மளாம் ரூப அனுகாஸ், அதாவது நாம தூய பக்தர்களின் அடிச்சுவடை பின்பற்ற வேண்டும். அப்ப பிரம்ம மத்துவ கௌடி சம்பிரதாயமான நம்ம சம்பிரதாயத்துல ஸ்ரீ ரூப கோஸ்வாமி அவர்கள் இயற்றிய அந்த பக்தி ரசாமிர்த சிந்துல நம்மளுக்கு அந்த பிரேமை நிலை, பரவச நிலை, பகவான் மேல எந்த விதமா வெளிப்படுத்தலாம், அது எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு, அப்போ ஒவ்வொரு பக்தர்களும் எப்படி அதை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு பல நிலைகளை அவர் பக்தி ரசாமிர்த சிந்துல விளக்கமா கொடுத்திருக்காரு. நாமெல்லாம் இப்ப மேலோட்டமா தான் படிச்சிருக்கோம். இது படிக்கிறக்கே நம்ம பிரெயின்ல எதுவுமே நிக்க மாட்டேங்குது. இன்னும் இன்டெப்தா ஆழமா போனோம்னா இதுலயே பல வகை ரசங்கள் இருக்கு. அந்த உன்னத ரசங்கள் எல்லாம் பக்தி ரசாமிர்த சிந்துல பல விதமா அவரை விரிவா சொல்லியிருக்காரு. அடுத்து ஏன்னா நுணுக்கமா இதெல்லாம் நாம படிக்க முடியாதுல, பக்தி தொண்டினோட நுணுக்கங்களை எல்லாம் அதுல படிக்க முடியும். பதம் 6. சனைகைர் பகவல் லோகான் நிருலோகம் புனர் ஆகதக விம்ருஜ்ய நேத்ரே விதுரம் பிரீத்யா ஹோத்தவ உத்சமயன். ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கிறேங்க மாதாஜி. ஹரே படிங்க கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. விரைவில் பகவானின் உலகிலிருந்து மனித உலகிற்கு திரும்பி வந்த மிகச்சிறந்த பக்தரான உத்தவர் கண்களை துடைத்து கொண்டவுடன் பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தி விதுரரிடம் மகிழ்ச்சியாக பேசினார். பொருளுரை. உத்தவர் பகவத் பிரேமியின் உன்னத ஆனந்தத்தில் ஆழ்ந்திருந்த போது புற உலகை உண்மையாகவே மறந்து போனார். இவ்வுலகில் உள்ள தூய பக்தரின் உடல் வெளித்தோற்றத்திற்கு பௌதீக உலகை சேர்ந்ததாக காணப்பட்டாலும் அவர் எப்பொழுதும் பரமபுருஷரின் உலகிலேயே வாழ்கிறார். தூய பக்தர் பரமனின் உன்னதமான சிந்தனையில் ஆழ்ந்திருப்பதால் அவர் தேகாபிமானத்தில் உள்ளவர் அல்ல. விதுரருடன் பேச விரும்பிய உத்தவர் பகவானின் வசிப்பிடமான துவாரகையிலிருந்து மனிதர்களின் பௌதிக உலகிற்கு திரும்பி வந்தார். தூய பக்தர் ஒருவர் இந்த ஜட உலகில் வசித்து வந்தாலும் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபடுவதற்காகத்தான் அவர் இங்கு வந்திருக்கிறாரே ஒழிய வேறு பௌதிக காரணங்களுக்காக அல்ல. ஒரு ஜீவராசியால் அவனுடைய உயிர்வாழ் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பௌதிக படித்தரத்திலோ அல்லது பகவானின் ஆன்மீக உலகிலோ வாழ முடியும். ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரதத்தில் பகவான் ஸ்ரீ சைத்தன்யர் ஸ்ரீ ரூப கோஸ்வாமிக்கு பின்வருமாறு உபதேசிக்கிறார். பிரபஞ்சத்தில் உள்ள ஜீவராசிகள் பிறவிதோறும் அவரவர் கர்ம பலன்களுக்கு ஏற்ப இன்பத் துன்பங்களை
அனுபவிக்கின்றனர். அத்தகைய ஜீவராசிகளில் சிலர் தூய பக்தர்களின் சகவாசத்தினால் கவரப்பட்டு பக்தி சுவையை அடைந்து பக்தி தொண்டில் ஈடுபடும் வாய்ப்பை பெறுகின்றனர். இச்சுவைதான் பக்தி தொண்டிற்கு வித்தாகும். இத்தகைய வித்தை பெற்றுள்ள பாக்கியசாலி ஒருவர் அதை தன் இதயத்தில் பகிர்ந்து விட வேண்டும். விதையை ஊன்றி அதை வளரச் செய்வதற்கு ஒருவர் நீர் ஊற்றுவதைப் போலவே பகவானின் புனித நாமத்தையும் லீலைகளையும் கேட்பதாலும் பாடுவதாலும் இதயத்தில் பாதிக்கப்பட்ட பக்தி விதைக்கு ஒருவர் நீரூற்ற வேண்டும். இவ்வாறு நீரூற்றப்படும் பக்தி தொண்டெனும் கொடி படிப்படியாக வளர்ச்சி அடைகிறது. மேலும் தோட்டக்காரனை போல் செயற்படும் பக்தன் இடைவிடாமல் கேட்கும்படியும் தொடர்ந்து நீரூற்றி வருகிறான். பக்தி தொண்டெனும் கொடி படிப்படியாக மிகவும் உயரமாக வளர்ந்து விடுவதால் அது ஜட பிரபஞ்சம் முழுவதையுமே கடந்து ஆன்மீக வானத்திற்குள் புகுந்து விடுகிறது. பிறகு கோலோக பிருந்தாவனத்தை அடையும் வரை அது வளர்ந்து கொண்டே போகிறது. கேட்டல் பாடுதல் என்ற எளிய முறையினால் பகவானுக்கு பக்தி தொண்டை செய்வதன் வலிமையால் தோட்டக்காரனான பக்தன் பௌதிக தளத்தில் இருந்து கொண்டே பகவானின் உலகுக்கு தொடர்பு கொள்கிறான். ஒரு கொடி உறுதியான ஒரு மரத்தை புகலிடம் கொள்வது போலவே பக்தனால் போஷிக்கப்படும் பக்தி தொண்டெனும் கொடி பகவானின் தாமரை பாதங்களை தஞ்சமடைந்து அங்கேயே நிலை பெறுகிறது. கொடி அங்கு நிலை பெற்றதும் கொடியிலிருந்து பழம் வெளிப்பட்டு அதை வளர்ந்து வந்த தோட்டக்காரனால் பிரேமை எனும் பழத்தை அனுபவிக்க முடிகிறது. இவ்வாறாக வாழ்வில் அவன் வெற்றி பெறுகிறான். உத்தவர் இந்நிலையை அடைந்திருந்தார் என்பது அவரது நடவடிக்கைகளிலிருந்தே தெளிவாகிறது. ஒரே சமயத்தில் பரலோகத்தை அடையவும் இவ்வுலகில் தோன்றவும் அவரால் முடிந்தது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. உண்மையிலேயே இதை நான் முதல்லயே சொல்லிட்டேன். இதை நான் நிஜமா படிக்கவே இல்லை. அந்த பிரம்மாண்ட பிரமித கோனே குரு பாக்கியவான் ஜீவே குரு கிருஷ்ண பிரசாதபாய் பக்திலதா பீஜ. அப்போ இந்த பிரம்மாண்ட பிரமித கோணி அப்படின்னா இந்த பிரம்மாண்டம் அப்படிங்கிறது 14 லோகங்கள் மேல இருந்து சத்தியலோகத்திலிருந்து பாதாள லோகம் வரை எங்கு சுற்றி திரிந்தாலும் ஒருவனுக்கு குரு கிடைக்கிறதுங்கிறது மிக 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 அரிதானது. அப்படி குரு கிடைக்க பெற்ற ஒருவன் எப்படி அவன் பக்திய வளர்க்கின்றான் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா அவன் அந்த குருவோட சத் சங்கத்தினால தூய பக்தர்களோட சங்கத்தினால அவன் அந்த விதை விதைச்சு அந்த செடியை வளர்த்து அந்த கொடியாகி அது மேல பல பிரபஞ்சங்களையும் தாண்டி, ஏன்னா இந்த பிரபஞ்சங்களை தாண்டது சாதாரண ஆத்மாக்களுக்கு இயலவே இயலாது. ஏன்னா இந்த பிரபஞ்சம் பல அடுக்குகளால சூழப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அடுக்கும் 10 மடங்கு அதை விட அதிகம். அப்படி 7 அடுக்குகள் கொண்டு எப்படி தேங்காயானது தேங்காய் நாரினால் மூடப்பட்டு உள்ள தண்ணி இருக்கும், அதுக்கு மேல தேங்காய் இருக்கும், அதுக்கு மேல ஒரு ஓடு இருக்கும், அதுக்கு மேல நார் இருக்கும், அதுக்கு மேல மட்டை இருக்கும். எப்படி தேங்காய் மூடப்பட்டிருக்கிறதோ அது போல இந்த பிரபஞ்சமானது பல அடுக்குகளால மூடப்பட்டிருக்கு. அப்ப கற்பனையில நாம மனோவேகத்துல கூட இந்த பிரபஞ்சத்தை தாண்ட முடியாது. அப்ப இந்த பிரபஞ்சங்களை எல்லாம் தாண்டி அந்த லோகத்துல அவங்க பக்தர்களால் இங்க உடல் இருந்தாலும் நாராயண பராக குதஸ்சன பிப்பியதி ஸ்வர்கோ அவகர்கர் நரகேஷு அபிதுல்யாத்த தர்ஷனக அப்படின்னு அவங்க உடல் மட்டும்தான் இங்க இருக்கும். ஆனா அவங்க எப்பவுமே தூய பக்தர்கள் பகவானோட கான்டாக்ட்ல பகவானோட லோகத்துல சஞ்சரிக்க முடியும். இப்படி நாம எத்தனையோ பேரை பார்த்திருக்கோம். சத்கோ சுவாமிகள் அவங்க எல்லாம் ஆழ்ந்த தியானத்துல இருப்பாங்க. அப்ப பகவானோட லீலைகள்ல அவங்க பங்கேற்பாங்க. உடல் இங்க இருக்கும். இப்படி பல வினோதங்களை நாம பார்த்திருக்கிறோம். அப்ப பௌதிக தளத்தில் இருந்து கொண்டே பகவானின் உலகுக்கு தொடர்பு கொள்கிறான் ஒரு தூய பக்தன். ஏன்னா அவங்க ஜீவன் முக்தா. முக்தி பெறுவது அப்படின்னா உடல் இங்க இருந்தா கூட அவங்களால முக்தி பெற்ற ஆத்மாக்களால இருக்க முடியும். முக்தி பெற்ற ஆத்மாக்கள் எங்க இருப்பாங்க? ஆக்சுவலா பகவானோட லோகத்துலதான் இருப்பாங்க, நித்திய சித்தர்கள். ஆனா இங்கேயும் நித்திய சித்தர்கள் இருக்காங்க. ஆனா உடல் தளத்துல அவங்க இந்த பௌதிக உலகில் இருந்தாலும் அவங்கள சுற்றியும் எப்பொழுதும் அந்த கோலோக பிருந்தாவனத்தோட சூழ்நிலை அமைந்திருக்கும். இப்பெல்லாம் நாம பாகவதம் கேட்கிறோம். இப்பெல்லாம் நாம பகவானுடைய அந்த உலகத்துலதான் இருக்கோம். நம்மளை சுற்றி நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம ஒரு தடுப்பை, இந்த பௌதிகத்துல இருக்கிற அந்த மாயையை தடுத்து நிறுத்தி நாமெல்லாம் ஆன்மீக ஆனந்தத்துல ஆன்மீக லோகத்துல இப்ப நாம எல்லாருமே பக்தர்கள் கூடி இருக்கின்ற அந்த இடம்
கோலோக பிருந்தாவனம். அதை நாம உணர முடியுது. கண்டிப்பா இங்க இருக்கிறவங்க எல்லாம் உணருவீங்க. ஏன்னா நம்மள பௌதிக துன்பங்கள் இந்த கிளாஸ்ல இருந்து வெளியில போன அடுத்த செகண்டே நம்மள தொத்திக்கும். அடுப்புல என்ன பண்றது, அடுத்து என்ன பண்றது, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, பல நினைவுகள் நம்மளை தாக்க ஆரம்பிச்சிரும். இதை நம்மளால உணர முடியும். கண்டிப்பா ஒரு குலோப்ஜானை ஒருத்தர் சாப்பிட்டாதான் அதனோட சுவையை அறிய முடியும். அது போல இந்த பகவத்கீதை, பாகவதம் வகுப்புகள்ல நாம தொடர்ந்து பங்கேற்கும் போது நித்தியம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நேஷ்டிகி, அதை கண்டிப்பா எல்லாராலையும் உணர முடியும். இது மறுக்க முடியாத உண்மை. யாராவது இதுக்கு மறுப்பு தெரிவிச்சா நீங்க சொல்லலாம் இந்த வகுப்புல. அடுத்தது பதம் 7. கிருஷ்ண தியுமணி நிம் லோச்சே தீர்ணேஷு அஜகரே நக கிஞ்சு ந குச்சலம் ப்ரூயாம் கதஷு ஸ்ரீஷு கிரியேஷு அகம். ஹரே கிருஷ்ணா. படிக்காதவங்க படிங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ உத்தவர் கூறினார், விதுரரே, உலக சூரியனான கிருஷ்ணர் மறைந்து விட்டார். எங்கள் வீடு காலமெனும் மலைப்பாம்பால் விழுங்கப்பட்டு விட்டது. எங்கள் குலத்தவரின் நலத்தை பற்றி நான் என்ன சொல்லட்டும்? பொருளுரை. ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரின் கருத்துப்படி கிருஷ்ண சூரியனின் மறைவு பின்வருமாறு விளக்கப்படுகிறது. சிறந்தது வம்சமும் தமது சொந்த குலமான குரு வம்சமும் அழிந்ததை பற்றிய செய்தியை கேட்ட விதுரர் பெரும் துக்கத்தினால் பீடிக்கப்பட்டார். விதுரரின் தூக்கத்தை உத்தவர் புரிந்து கொண்டார். எனவே சூரியன் மறைந்ததும் எல்லோரும் இருளில் அகப்பட்டு கொண்டனர் என்று கூறி முதலில் அவருக்கு அனுதாபம் காட்ட விரும்பினார். துக்கமென்னும் இருளில் உலகம் அழிந்து விட்டதால் விதுரராலோ உத்தவராலோ அல்லது வேறொருவராலோ மகிழ்ந்திருக்க முடியாது. உத்தவரும் விதுரரை போலவே பெரும் துக்கத்தில் தாழ்ந்திருந்தார். அவருடைய நலனை பற்றி கூறுவதற்கு வேறொன்றும் இல்லை. கிருஷ்ணரை சூரியனுக்கு ஒப்பிடுவது மிகவும் பொருத்தமாக உள்ளது. சூரியன் அஸ்தமித்த உடனேயே இருள் தானாகவே சூழ்ந்து கொள்கிறது. ஆனால் பொதுமக்களால் உணரப்படும் இருள் சூரியன் உதயமாகும் போதோ அல்லது மறையும் போதோ அதை பாதிப்பதில்லை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தோற்றமும் மறைவும் அந்த சூரியனை போன்றதாகும். எண்ணற்ற பிரபஞ்சங்களில் அவர் தோன்றி மறைகிறார். ஒரு குறிப்பிட்ட பிரபஞ்சத்தில் அவர் இருக்கும் பொழுது அப்பிரபஞ்சத்தில் பூரண ஆன்மீக ஒளி வீசுகிறது. ஆனால் அவர் விட்டு செல்லும் பிரபஞ்சத்தை இருள் சூழ்ந்து கொள்கிறது. ஆயினும் அவரது லீலைகள் நித்தியமானவை ஆகும். சூரியன் கிழக்கு அல்லது மேற்கு வானில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பதைப் போலவே பகவானும் எந்ததொரு பிரபஞ்சத்தில் எப்பொழுதும் இருந்து வருகிறார். சூரியன் இந்தியாவில் அல்லது அமெரிக்காவில் எப்பொழுதும் இருக்கிறது. ஆனால் சூரியன் இந்தியாவில் இருக்கும் பொழுது அமெரிக்காவில் இருள் சூழ்ந்து கொள்கிறது. சூரியன் அமெரிக்காவில் இருக்கும் பொழுது இந்தியாவில் இருள் சூழ்ந்து கொள்கிறது. சூரியன் காலையில் ஓர் அரைக்கோளத்தில் உதயமாக்கி படிப்படியாக தீர்க்க ரேகையை உச்சியை அடைந்து பிறகு மீண்டும் அஸ்தமிக்கிறது. அதே சமயம் மற்றொரு அரைக்கோளத்தில் அது உதயமாகிறது. அதை போலவே ஒரு பிரபஞ்சத்திலிருந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மறையும் அதே சமயம் வேறொரு பிரபஞ்சத்தில் அவரது லீலைகள் துவங்குகின்றன. இப்பிரபஞ்சத்தில் ஒரு லீலை முடிவுற்றதும் அது வேறொரு பிரபஞ்சத்தில் தோன்றுகிறது. இவ்வாறாக பகவானின் நித்திய லீலைகள் முடிவின்றி நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. 24 மணி நேரத்துக்கு ஒரு முறை சூரியோதயம் நிகழ்கிறது. அது போலவே ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் உள்ள பிரம்மாவின் ஒரு பகற்பொழுதிற்கு ஒரு முறை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைகள் நிகழ்கின்றன. பிரம்மாவின் ஒரு பகல் 432 கோடி சூரிய ஆண்டுகள் என்னும் பகவத்கீதை குறிப்பிடுகிறது. ஆனால் வேதங்களில் குறிப்பிடப்பட்டு உள்ளதை போல் பகவான் எங்கிருந்தாலும் அவரது வெவ்வேறு லீலைகள் குறிப்பிட்ட காலங்களில் நிகழ்கின்றன. சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது பாம்புகள் சக்தி பெறுகின்றன, திருடர்கள் உற்சாகம் அடைகின்றனர், பேய்கள் சுறுசுறுப்படைகின்றன, தாமரை விகாரம் அடைகின்றது மற்றும் சக்கரவாகம் என்ற பறவை வருந்துகிறது. அதை போலவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மறையும் பொழுது நாஸ்திகங்கள் உற்சாகம் அடைகின்றனர், பக்தர்கள் வருத்தப்படுகின்றனர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரி போல். ரொம்ப அழகா சூரியனுடைய ஒப்பீட்டுடன் பகவான் கிருஷ்ணரின் மறைவு பற்றி சொல்லப்படுகிறது. அப்ப பகவான் கிருஷ்ணர் மறைந்தவுடன் இங்க சூரியன் அஸ்தமாவதை போல இருள் சூழ்ந்து விடுகின்றது. அப்ப இருள்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பயம் அப்படிங்கிறது இருக்கும்.
இருள்ல வந்து நம்ம அதிகமா பயப்படுவோம். பேய்கள் எல்லாம் கொண்டாட்டம் அடைகின்றது. திருடர்கள் உற்சாகமா திருட ஆரம்பிச்சிருவாங்க. சூரியன் அஸ்தமிக்கும் போது பாம்புகள் சக்தி பெறுகிறது. இப்ப பகவான் மறைஞ்ச போது நாஸ்திகர்கள் உற்சாகம் அடைகின்றனர், பக்தர்கள் வருந்துகின்றனர். அப்ப அந்த மாதிரி பகவான் போனப்போ விதுரர் போன்ற தூய பக்தர்கள் எல்லாம் ரொம்ப வருத்தம் அடைகிறாங்க. முக்கியமா பூமாதேவி வந்து எப்பவுமே பகவான் கிருஷ்ணர் லீலையின் போது பிரிவே இல்லை அவங்களுக்கு. ஏன்னா பகவான் கிருஷ்ணர் தனது லீலைகளை நிகழ்த்திய போது அந்த பூமியில அவர் பாதங்கள் எப்பொழுதுமே பட்டுட்டு இருந்தது. ஆனா பகவான் கிருஷ்ணர் மறைந்த போது பூமாதேவி தான் ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். ஏன்னா மற்ற கோபியர்கள் கூட அவர் உறங்கும் போது மாலை நேரங்கள்ல இரவு நேரங்கள்ல அவங்களால பார்க்க முடியாது. கோபர்கள் இவங்க எல்லாம் விளையாடும் போது மட்டும்தான் பகல் நேரத்துல தான் பார்க்க முடியும். அடுத்த நாள் எப்ப வரும், எப்ப அவரை பார்ப்போம், எப்ப விளையாடலாம், கன்றுக்குட்டிகளை மேய்க்கிறதுக்கு பகவான் கிருஷ்ணர் எப்ப ஓட்டிட்டு வருவாருன்னு அந்த கோபர்கள் எல்லாம் ஏங்குவாங்களாம். அப்ப தாய்மார்கள் எல்லாம் கிருஷ்ணர் எப்ப திரும்பி கன்றுக்குட்டிகளை ஓட்டிட்டு வருவாரு, அந்த கோபிகள் எல்லாம் வீட்டு வாசல்ல நின்னு காத்து கிடப்பாங்களாம். இப்படி அவங்களுக்கெல்லாம் கூட கேப் இருந்தது. பகவான் கிருஷ்ணரை தொடர்ந்து பார்க்க முடியல. ஆனா பூமாதேவி என்னைக்கும் அவருடைய பாதங்கள் பகவானுடைய பாதங்கள் வந்து பூமாதேவி மேல பட்டுட்டே இருந்ததுனால அவங்க ரொம்ப உற்சாகமா இருந்தாங்களா. பூமி செழிப்படைந்தது, மழை காலத்துக்கு பெஞ்சது, எந்த ஒரு குறைவும் இல்லை. பூமியில எல்லா மலர்கள், மொட்டுக்கள், அந்த பூக்கள், கனிகள், காய்கள் எல்லாமே சந்தோஷமா இருந்துதான். ஏன்னா பகவான் இருக்கிற இடத்துதான் விருந்தாவனம். பகவான் எங்க இருக்கிறாரோ அங்க சந்தோஷம், உற்சாகம், கொண்டாட்டம். அப்ப பகவான் இருக்கிற இடம் அது வந்து ஒரு நரகமா இருந்தா கூட அது அப்படியே கோலோகமா மாறிடுது. அப்ப பகவான் நினைச்சாரா, நான் ஏன் இங்க வந்தேன்? இது இந்த பூலோகம் வந்து இந்த பூமி நான் அவதரித்திருக்கிற இடம் வந்து பனிஷ்மெண்ட்டுக்குரிய ஜெயில் இல்லையா? அப்ப இவங்கெல்லாம் துன்பத்தை அனுபவிக்கத்தான் நான் இங்க அனுப்பிச்சு விட்டேன். இப்ப நான் இங்க வந்ததுனால எல்லாருமே உற்சாகமா இருக்கிறாங்களே, அப்ப என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி சீக்கிரம் ஓடிட்டான். ஏன்னா நம்ம பகவானை பிரிஞ்சிருக்க வந்தோம். ஆனா அவரா வாலண்டரியா வந்து நம்ம கூட கலந்துட்டாரு. இப்ப கூட நம்ம உள்ளத்துல எல்லாம் பரமாத்மாவா இருக்காரு. ஆனா நிறைய பேர் நம்ம மறந்துடுறோம் பகவான் நம்மகிட்ட இருக்கிறாருன்னு. ஏன்னா பரமாத்மாவா இருக்கிற அந்த நிலையில கூட நாம அவரை நினைச்சிட்டே இருந்தோம்னா ஞானிகள் நிலை, யோகிகள் நிலையை அடையலாம். ஆனா நாம அதையும் மிஸ் பண்ணிடுறோம். சரி, பகவான்ற நிலை அது மிக உயர்ந்த நிலை. அந்த நிலையை அடையலனாலும் மாயை நம்மள தொடர்ந்து அதிகமா சோதிச்சுட்டே இருக்காங்க. அப்போ இப்படி வந்து சூரியன் மறையிறப்போ இருள நாத்திகர்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. கிருஷ்ணஸ்வதாமோ பகதை தர்ம ஞானாதி பீஹசக கலவு நஷ்ட திருசாமேச பிராணர்கோ அதுனோதிதக. இப்ப பகவான் மறைஞ்சப்ப என்னாச்சு அப்படின்னா எல்லா ஒரு அமங்கலங்களும் வெளிப்பட்டது. பசு வந்து வலம் வர்றதுக்கு பொதுவா இடம் வந்தது. கழுதைகள் நாய்கள் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வலம் வர ஆரம்பிச்சிருச்சு. நாய்கள் தொடர்ந்து ஊளையிட ஆரம்பிச்சிருச்சு. நரிகள் ஊளையிட ஆரம்பிச்சிருச்சு. எங்க பாரு ஒரு ரத்த மலை மாதிரி பெய்ய ஆரம்பிச்சது. இப்படி எங்க பாரு ஒரு அழுகுரல், பெண்கள் எல்லாம் தலைவிரி கோலம், எங்க பாரு சண்டை சச்சரவு, ஒருத்தருக்கு ஒருத்தர் அவநம்பிக்கை, நண்பர்கள்ட்ட ஒரு உண்மையான நட்பு கிடையாது, எல்லாமே போலியா இருந்தது. ஒண்ணுக்கு ஒண்ணு துரோகம் பண்ண ஆரம்பிச்சாங்க. கணவன் மனைவிக்குரிய துரோகம், குடும்பத்துல எல்லா கஷ்டங்களும் வெளிப்பட்டது. அப்போ டோட்டலா இந்த கலியுகத்துல, துவாபர யுகத்துல பகவான் கிருஷ்ணர் மறைஞ்ச உடனே இங்க வந்து எல்லாமே அமங்கலம். மேகங்கள் எல்லாம் கருத்து புயல் வர்ற மாதிரி தோற்றம். அப்போ இந்த மாதிரி எல்லாம் பார்த்த உடனேதான் யுதிஷ்டர் நினைச்சாரு, ஏதோ நடக்கக்கூடாதது நடந்துருச்சு. அர்ஜுனா, நீ போய் கிருஷ்ணரை பார்த்துட்டு வா, என்ன ஆச்சு ஏதாச்சு கேட்டுட்டு வா அப்படின்னு சொன்ன அப்புறம் கிருஷ்ணர் மறைந்து விட்டார் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் கேட்ட உடனே மனசெல்லாம் நொறுங்கி போயிருது. ஏன்னா பகவான் கிருஷ்ணர்னாலதான் தன்னால காண்டீபதாரியா இருக்க முடிஞ்சது, காண்டீபத்தை தூக்க முடிஞ்சது. கிருஷ்ணர் மறைஞ்ச பொண்ணு அந்த காண்டீபத்தை கையில கூட அவரால் தூக்க முடியல. ஏன்னா நான் செயல்படவில்லை, நான் ஒரு கருவி, நிமித்த மாத்திரம் பவ சவ்ய சாட்சினே. அவர் இருக்கிறதுனால என்னால தூக்க முடிஞ்சது, அவர் இருக்கிறதுனால தான் என்னால போர் புரிய முடிஞ்சது. நான் ஒரு வெறும் கருவிதான், என்னை இயக்கினது அவர்தான் அப்படிங்கிறத முழுமையா புரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப பகவான் கிருஷ்ணர் போனதுனால அவருக்கு ஒரு காண்டிப லேச கையில கூட தூக்க முடியலன்னா பாருங்க. இதெல்லாம் ஒரு சாம்பிள். அர்ஜுனனுக்கே அந்த நிலை என்றால் நாமெல்லாம் எந்த மாதிரி? அப்ப பகவான் கிருஷ்ணரோட அருளாலதான் நம்மளால பேச முடிகின்றது, கேட்க முடிகின்றது, நடக்க முடிகின்றது, நடமாட முடிகின்றது.
பகவான் கிருஷ்ணர் இல்லைன்னா நம்மளால எதுவுமே முடியாது. எல்லாமே அவர் கருணையினாலதான். நாமெல்லாம் வெறும் கருவிகள் தான், பொம்மலாட்ட கருவிகள். நம்மை பகவான் இயக்குகின்றார். பகவானோட அந்தரங்க சக்தியோட கண்ட்ரோல்ல வரும்போது, இதுவே வெளிப்புற சக்தி கண்ட்ரோல்ல வரும்போது அவருடைய வெளிப்புற சக்தியான மாயை நம்மை இயக்குகின்றாள். எப்படி? முக்குணங்களால். அந்தரங்க சக்திக்கு போயிட்டோம்னா முக்குணங்கள் கிடையாது, சுத்த சத்துவ குணம். அப்ப பகவானோட கண்ட்ரோல்ல மிக ரொம்ப ஆனந்தமா நாமெல்லாம் இருப்போம். ஆனா அதுக்கு வெளிப்புறம் இருக்கும்போது அப்போ இருட்டுல இருக்கும். இருட்டுக்கு யாரு ஆளுமை? இருட்டுக்கு மாயாதேவி. அப்ப வெளிச்சமாக இருக்கிறது, உயர்ந்த நிலையில் இருக்கிறதுக்கெல்லாம் யார் ஆளுநர்? பகவான் கிருஷ்ணர். ஏன்னா அவரது நேரடி கண்ட்ரோல். ஆனா மறைமுக கண்ட்ரோல்ல இங்க மாயாட்ட கொடுத்துட்டாரு. இருட்டுல இருக்கிறதெல்லாம் நீ எடுத்துக்கோ, என்னோட சார்பா நீ ஆட்சி பண்ணு அப்படின்னு. அப்ப அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிற சாதாரண மனிதர்கள் துன்பத்தை முக்குணங்கள்ல அனுபவிக்கிறாங்க. ஆனா உயர்ந்த நிலையில் இருக்கிற பக்தர்கள் அந்த மாயா சக்திக்கு அப்பாற்பட்ட நிலையில, பகவானுடைய நேரடி கண்ட்ரோல்ல, அந்தரங்க சக்தியில, மிக ஆனந்த நிலையில அவங்க உடல் இருந்தாலும் உடலால இருக்கின்ற துன்பங்களை மறந்து எப்பொழுதும் ஆனந்த மயத்துல இருக்காங்க. ஆனந்தமயோ அபியாஷாத். ஏன்னா பகவானும் நாமும் குணத்தால் ஒன்று. இப்ப பகவானுக்கு இருக்கிற ஆனந்தம் நம்மளுக்கு இருக்கு. ஆனா அது மறைக்கப்பட்ட நிலையில மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மறையும் பொழுது நாத்திகர்கள் எல்லாம் உற்சாகம் அடைகிறாங்க, பக்தர்கள் வருத்தப்படுறாங்க. ஏன்னா பகவானை விட்டு பிரிந்து பக்தர்கள் இருக்கிறது இல்ல, பக்தர்களை விட்டு பிரிந்து பகவான் இருக்கிறது இல்ல. சோ நேரடியா பகவானோட லீலைகள் நடந்தப்போ ரொம்ப ஆனந்தமா இருந்தாங்க. அப்போ நேரடியா இருக்கிறப்போ இப்ப எப்படின்னா, நம்ம குழந்தைகள் நம்மளை விட்டு ஃபாரின் போயிட்டாங்க அப்படின்னா, கிட்ட இருக்கும்போது நம்ம ரொம்ப உற்சாகமா இருப்போம். ஆனா அந்த குழந்தைகள் வெளியில போயிட்டாங்கன்னா அவங்க நினைவுல உற்சாகமா இருக்கலாம். ஆனா என்ன, நேரடியா அவங்களோட சங்கம் கிடைக்காது. இப்பவும் நம்மளுக்கு அவங்க பக்தர்களோட சங்கம் கிடைக்கிறதுனால அந்த பகவானோட ரூபத்திலேயே அவங்கள பாக்குறோம். ஏன்னா அடியேனுக்கு அடியேனாக, தாசனாக அவங்களையே பகவானா நினைக்க சொல்லி கிருஷ்ணர் சொல்றார். நம்மளுடைய குருவே நம்மளுக்கு பகவானோட தோற்றத்துலதான் நம்ம பார்க்கணும். சாதாரண மனிதர்களாக குருவை நினைக்க கூடாது. அப்ப பகவானே நம்மளுக்கு குருவோட ரூபத்துல நமக்கு கம்பெனி கொடுக்கிறார். அடுத்தது பதம் 8. துர்பகோர்பத லோகோ அயம் யதவோ நிதராமபி ஏ வசந்தோ ந விதுர் ஹரிமீனா இவோடுபம். ஹரே கிருஷ்ணா. படிங்க மொழிபெயர்ப்பு. பல கிரகங்களை உள்ளடக்கிய இப்பிரபஞ்சம் துர்பாக்கியமானது. அதிலும் யாதவர்கள் அதிக துர்பாக்கியசாலிகள். ஏனெனில் நீரில் பிரதிபலிக்கும் சந்திரனை மீன்கள் உணராமல் தங்களைப் போல் ஒரு ஜந்து என்று எண்ணுவதைப் போல் பகவான் கரியுடன் வாழ்ந்தும் அவர் பரமபுருஷர் என்பதை இவர்கள் அறியவில்லை. பொருளுரை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னதமான தெய்வீக குணங்களை எல்லாம் கண்டும் அவரை புரிந்து கொள்ளாத துர்பாக்கியசாலிகளான உலக மக்களை குறித்து உத்தவர் வருத்தப்படுகிறார். பகவான் கம்சனின் சிறைச்சாலையில் தோன்றிய நாள் முதற்கொண்டு மௌசல லீலை யது வம்சத்தின் முடிவு வரை பல அற்புத லீலைகளை அவர் நிகழ்த்திய போதிலும் உலக மக்களால் அவரை பரம புருஷராக அறிந்து கொள்ள முடியவில்லை. பகவானுடன் நெருங்கிய தொடர்பு இல்லாத காரணத்தால் மூடர்கள் அவரை சரித்திர புகழ்பெற்ற ஒரு நாயகராக மட்டுமே கருதினர். ஆனால் பகவானின் குடும்ப அங்கத்தினர்களான யது வம்சத்தினர் அதைவிட பெரும் துர்பாக்கியசாலிகள் ஆவர். ஏனெனில் எப்பொழுதும் பரமபுருஷரின் சகவாசத்திலேயே இருந்தும் அவரை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உத்தவரும் தமது சொந்த துர்பாக்கியமான நிலையை குறித்து வருந்தினார். ஏனெனில் ஸ்ரீ கிருஷ்ணரை அவர் பரமபுருஷராக அறிந்திருந்த போதிலும் அவருக்கு பக்தி தொண்டு செய்யும் அரிய வாய்ப்பை அவர் நன்கு பயன்படுத்தி கொள்ளவில்லை. மற்றவர்களுடையதைப் போலவே தமது துர்பாக்கியமான நிலையை குறித்து அவர் வருத்தப்பட்டார். தூய பக்தர் ஒருவர் தன்னை பெரும் துர்பாக்கியசாலி என்று நினைக்கிறார். பகவானிடம் உள்ள அளவு கடந்த அன்பே இதற்கு காரணம். இது உன்னதமான விரக தாபங்களில் ஒன்றாகும். சந்திரன் பார்க்கடலிலிருந்து பிறந்ததாக வேத நூல்களிலிருந்து அறியப்படுகிறது. உயர் கிரகங்களில் பார்க்கடல் ஒன்றுள்ளது. அங்கு பரமாத்மாவாக ஒவ்வொரு ஜீவராசியின் இதயத்திற்குள்ளும் இருந்து கொண்டு அவர்களை கட்டுப்படுத்த பகவான் விஷ்ணு ஷீரோதக சாயி விஷ்ணுவாக வசிக்கிறார். உப்பு கடலின் அனுபவத்தை மட்டுமே பெற்றுள்ளவர்கள் பார்க்கடல் இருப்பதை நம்புவதில்லை. இவர்கள் உலகம் கோ என்றும் அழைக்கப்படுவதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கோ என்றால் பசு. பசுவின் மூத்திரம் உப்புத்தன்மை உடையதாகும்.
ஆயுர்வேத மருத்துவத்தின்படி கல்லீரல் நோயாளிகளை குணப்படுத்துவதற்கு பசுவின் மூத்திரம் மிகவும் பயனுள்ளதென கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய நோயாளிகள் பசுவின் பாலை அனுபவித்திருக்க மாட்டார்கள். ஏனெனில் கல்லீரல் நோயாளிகளுக்கு பசுவின் பால் கொடுக்கப்படுவதில்லை. ஆனால் இந்த நோயாளிகள் பசுவின் பாலை குடித்திராத போதிலும் பசுவிடம் பால் இருப்பதை அவர்கள் அறியலாம். அதை போலவே இந்த உப்பு கடலால் சூழப்பட்டுள்ள இச்சிறிய கிரகத்தின் அனுபவத்தை மட்டுமே பெற்றுள்ளவர்களால் பார்க்கடலை காண முடியாத போதிலும் அப்படி ஒரு கடல் இருக்கிறது என்பதை வேத நூல்களிலிருந்து அறியலாம். இந்த பார்க்கடலில் இருந்துதான் சந்திரன் பிறந்துள்ளது. ஆனால் பார்க்கடலில் உள்ள சந்திரன் மற்றொரு மீன் என்பதை தங்களிலிருந்து அது வேறுபட்டது என்பதையும் பார்க்கடலில் உள்ள மீனால் அறிய முடியவில்லை. மீன் சந்திரனை தங்களில் ஒன்றாக அல்லது ஒளியுள்ள ஒரு பொருளாக மட்டுமே நினைக்கிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அறியாத துர்பாக்கியசாலிகள் இத்தகைய மீன்களை போன்றவர்கள் ஆவர். பகவான் அசாதாரணமான செல்வம், பலம் முதலியவைகளை பெற்றிருந்த போதிலும் அவரை தங்களுள் ஒருவராகவே இவர்கள் கருதினர். இத்தகைய மூடர்கள் பெரும் துர்பாக்கியசாலிகள் என்று பகவத்கீதை 9.11 உறுதி செய்கிறது. அவஜானாந்தி மாமூடா மானுஷிம் தனும் ஆசிரிதம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. மானுஷம் தனமாசிரம் பரம்பாவம் அஜானந்தோ மமபூத மகேஸ்வரம். அப்போ பகவான் கிருஷ்ணர் லீலைகள் செய்யும் போது இந்த யது வம்சத்தினர் நிறைய பேர் இருந்தாங்க, பல லட்சக்கணக்கானவங்க. இப்போ யது வம்சத்தினரும் சரி, பகவானோட லீலைகள்ல பங்கேற்ற பலரும் பகவானை பற்றி உணர்ந்தறிய முடியவில்லை. ரொம்ப ரேரா பஞ்ச பாண்டவர்கள், குந்தி மகாராணி, பாஞ்சாலி, இந்த மாதிரி சிலருக்கு மட்டுமே அவர் பகவான்கின்ற உண்மை தெரியும். உத்தவர், விதுரர், பீஷ்மர், துரோணாச்சாரியாருக்கு கூட ஒரு பகுதி மட்டுமே தெரியும். இப்படி சிலர் பேரு மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா பல பேருக்கு பகவான் தான் வந்திருக்கார், பகவானோட லீலைகளை நாம பங்கு பெறுகின்றோம், அவர் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறத அவங்களால தெரிஞ்சுக்கவே முடியல. ஈவன் துரியோதனன் மிக நெருங்கிய நிலையில இருந்திருந்தாலும் கூட, துரியோதனன், துச்சாதனன், திருதராஷ்டிரன், இவங்க எல்லாருமே பகவானுக்கு ரொம்ப அருகில இருந்தாங்க. ஆனா ரொம்ப துரதிர்ஷ்டம் பிடிச்சவங்க, அவங்களால பகவானை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை, உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அதனால அவங்க நிறைய அபராதங்கள் பண்ண நேர்ந்தது. இப்ப நம்மளுக்கே இந்த கலியுகத்துல பகவான் கிருஷ்ணர் முன்னாடி வந்தாருன்னா எங்கேயோ நாடக மேடையில இருந்து தப்பிச்சு வந்த ஒரு நடிகர்னு தான் நாம நினைப்போம். ஏன்னா நம்மளுக்கு அந்த அளவு புரிதல் கிடையாது. பகவானை பற்றி நாம மிக தூய பக்தர்கள் மட்டுமே புரிஞ்சு கொள்ள முடியும். நாமெல்லாம் அந்த அளவுல தான் இருக்கிறோம். அப்ப மாமூடர்கள் என்ன நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு மனித ரூபத்துல ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா தோன்றிருக்கு, ஒரு மேஜிஷியன் மாதிரி நிறைய மேஜிக் வேலையெல்லாம் பண்ணிட்டு அவர் செத்துடுறாரு, நம்மளோட ஆத்மா மாதிரி தான் அவரோடது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பகவான் அப்படி வரவர் கிடையாது. பகவான் என்றுமே நித்தியமான அந்த திவ்யமான உடல் பெற்றவர். அவரது உடலுக்கு என்றுமே அழிவு கிடையாது. நம்மளதெல்லாம் ஆத்மா வேற, உடல் வேற. பகவானுக்கு உடலும் ஆத்மா எல்லாம் ஒன்றே, பிரிக்க முடியாது. அப்ப கோ அப்படின்னா இங்க பசுவோட மூத்திரத்துல உப்புத்தன்மை இருக்கு. அது கல்லீரல் நோயாளிகளை குணப்படுத்துற மருந்தாகவும் பயன்படுகிறது. ஆனா அந்த கல்லீரல் நோயாளிகள் பாலை அருந்துறது கிடையாது. ஏன்னா பால் அவங்களுக்கு சூட் ஆகாது. ஆனா பால் இருக்கிறத அவங்களால தெரிஞ்சுக்க முடியும், பசுல இருந்து பால் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அது மாதிரி இங்க பார்க்கடல், பல விதமான கடல்கள், 7 கடல்கள் இருக்கு. உப்பு கடல், பார்க்கடல், பால் கடல், இந்த மாதிரி அமிர்த கடல், நிறைய இந்த கடல்கள்லயே பல கடல்கள், 7 கடல்கள் இருக்கு. ஆனா நாம என்ன நினைப்போம், இதெல்லாம் சும்மா ஒரு கட்டுக்கதை எழுதி வச்சிருக்காங்க இந்த புத்தகங்கள்ல எல்லாம். ஏன்னா நம்மளால எல்லாமே தெரிஞ்சுக்க முடியாது. நாமெல்லாம் கிணற்று தவளைகள். கிணற்று தவளைக்கு சொன்னா புரியுமா சமுத்திரம் இருக்குது அப்படின்னு? அது இல்ல இந்த கிணறு தான் உலகம், நீ பொய் சொல்ற அப்படின்னு ஒரு சமுத்திர தவளை தப்பி தவறி கிணற்றுக்குள்ள விழுந்துருச்சு. அது சொல்லிச்சோம், அது சமுத்திரம் ரொம்ப ஆழமா இருக்கும், அகலமா இருக்கும், நீளமா இருக்கும், எல்லையே கிடையாது, அன்லிமிட்டெட் அந்த கடல், அந்த கடலை அளக்கவே முடியாது. அந்த கிணற்று தவளை சொல்லிச்சான், நீ பொய் சொல்ற, இவ்வளவு பெருசு இருக்குமா, இவ்வளவு பெருசு இருக்குமான்னு ஒப்பி காமிச்சுதான்.
அப்போ உப்பி 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 என்ன பண்ணுச்சான், அது உடம்பு வெடிச்சு போச்சான். அது மாதிரி நாமெல்லாம் உப்பு கடல் இருக்குன்னு நாம பாக்குறோம். அப்ப என்ன உப்பை கொண்டு போய் கரைச்சு விட்டாங்களா? நாமெல்லாம் உப்பு கடல் ஒரு வேலை இல்லைன்னா இப்படித்தான் கேள்வி கேட்டிருப்போம். அப்ப பால் கடல் என்ன பாலை ஊத்தி வச்சாங்களா? அப்படி கிடையாது. ஏன்னா அங்க பசுக்கள், கோலோகத்தில் இருக்கின்ற அந்த பசுக்கள், அது வந்து சுரபி பசுக்கள் எப்பவுமே கறந்துட்டே பால் சுரந்துட்டே இருக்குமா. அது வந்து ஒரு பெரிய பால் கடலாக மாறிச்சான். அதே மாதிரி நாம 5வது அத்தியாயத்துல லாஸ்ட்ல படிப்போம். எப்படி வந்து இந்த தீபங்கள், ஸ்வேத தீபம் அந்த நிலமானது பிரிக்கப்பட்டு அந்த பூமி பூமி பிரபஞ்சங்கள் எப்படி உருவாச்சு அப்படிங்கறதெல்லாம் நாம படிப்போம். அதுல வந்து ஒரு மரம் இருக்கு, மாம்பழ மரம். அந்த மாம்பழம் வந்து 10 யானை சைஸ் இருக்குமா. அந்த பழங்கள் எல்லாம் விழுந்து அந்த பழங்களுடைய சாரே வந்து ஒரு கடல் போல இருக்குமா, பழச்சாறு கடல். இதையெல்லாம் நாம நம்ப மாட்டோம். ஆனா உண்மை வந்து இதுதான். பகவானோட படைப்பினோட அற்புதங்களை நம்மளால அவ்வளவு எளிதில புரிஞ்சுக்க முடியாது. இத வந்து பக்தர்கள் மட்டுமே அந்த ஸ்ரத்தை நம்பிக்கையோட அத புரிஞ்சுக்க முடியும். பதம் 9 நாளைக்கு பார்க்கலாம். இதுல ஏதாவது கருத்துக்கள் இருந்தா நம்ம விவாதிக்கலாம். ஹரே கிருஷ்ணா.